ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நிறைமுடி தான் நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் ஏற்படுத்துது. அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பல ஹேர் டைகளை நம்ம கடைகளில் வாங்கி போட்டு நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால நம்ம முடி உதிர்வு, முடி கொட்டுறது, நம்ம முடியுடைய வேர் உடையிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நமக்கு வருது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்து நம்மளே ரெடி பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை போட்டோம் அப்படின்னா நம்ம முடி கருகருன்னு ஆகும். அந்த ஹேர் டையை பாருங்கள் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஹேர் டையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக எடுக்க நம்ம கையில் கருமை ஒட்டிக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு ஹேர் டையை நம்ம எப்படி செஞ்சுருக்கோம்னு தானே பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்றது பாருங்கள். நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே ஹேர் டை பண்ணுற மாதிரி இருந்தால் இரும்பு கடாயிலே பண்ணுங்கள். நம்ம ஒரு டிக்காஷன் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டிக்காஷன் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவின் கடைசியில் கண்டிப்பாக இந்த டிக்காஷன் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே அதில் இருக்கும், பார்த்துக்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பாருங்கள், அந்த டிக்காஷன் நல்லா சுண்டி வரணுங்க. நம்ம ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. நம்ம சுண்டி வரும்போது நம்மளுக்கு நல்ல நிறம் பயங்கரமாக வரும், நல்ல கருகருன்னு வரும். இந்த டிக்காஷனோட நம்ம ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணுவோம். அது என்னன்றதையும் நீங்கள் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பொருள் எப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதை நல்லா எடுத்து விட்டோம்னா நம்ம கருகருன்னு வரும். நல்லா ஓரங்களை எடுத்து விடுங்க. எந்த அளவுக்கு நமக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு நமக்கு டிக்காஷன் நல்லா திக்காக வரும். இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா அவரிப்பொடி. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பெரிய ஸ்பூன் அப்படின்றதுனால 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது ஒரு தேங்காய் மடி காமிக்கிறோம் பாருங்கள். என்னடா தேங்காய் மடி காமிக்கிறாங்களேன்னு நினைக்க வேணாம். இந்த தேங்காய் மடியை எப்படி பொடி பண்ணணுன்ற வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பொடியை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு முக்கியமான பொடி. இந்த பொடி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற முழு வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அதே மாதிரி பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்பப்போ அது பயன்படும். அந்த பொடியும் சேர்த்து தான் நம்ம இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பொடி போட்டோடனே பாருங்கள் நம்மளுடைய கலர் அப்படியே மாறுது. பார்த்திங்களா, நல்லா கலர் மாறுது பாருங்கள். அப்படி நல்லா கருகருன்ற ஒரு கரும்பச்சை நிறம் மாறிடுச்சு. நல்லா போக பார்த்திங்கன்னா நிறைய அப்படி நல்லா சுண்டி வரும். எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அதனால் நான் வீடியோ கட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஆமாம், ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு வருது பாருங்களேன். இப்போ பாருங்கள் நல்லா கருகருன்னு மாறிடும். இந்த அளவுக்கு நம்ம வரும்பொழுது தான் இன்னும் அருமையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தூரம் நான் விட்டுருக்கோம் பாருங்கள். இதை நல்லா சுண்ட விடணும். நமக்கு தண்ணியெல்லாம் சுண்ட விடும் பொழுது இந்த அளவுக்கு நிறம் மாறி நம்மளுக்கு கருகருன்னு வருங்க. எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்களேன். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. நம்ம வெளியில் எங்கேயுமே போய் நம்ம வாங்கி நம்ம போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்களே இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இந்த கலர் மாறுறதுக்கு. நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணி கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக நல்லா கொலன்னு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பார்ப்போம். நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எப்படி சுண்டி வந்திருக்கு பார்த்திங்களா. நல்லா சுண்ட வரணுங்க. நல்லா அந்த அளவுக்கு மாறும் பொழுது நம்மளுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி ஹேர் டைலாம் பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 முறை நீங்கள் பயன்படுத்துங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணி வைக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ணணும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆற விடுவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிக்காஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது, என்னென்ன பொருளை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுவும் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு பொருளை வச்சு தான் நம்ம அந்த டிக்காஷனை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சுருவோம். கீழே வச்சு கொஞ்சம் ஆறட்டும். அது வரைக்கும் லைட்டாக அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா நம்ம கிண்ட தான் நமக்கு அந்த ஒரு நல்ல நைஸ் படும். அது வரைக்கும் நம்ம நைஸ் படாது. நல்லா நைஸாக ஆகணும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. நல்லா எடுத்து கிண்டினிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது பார்த்திங்களா. இன்னும் அது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் எடுக்கும். ஒரு மணி நேரமாவது டைம் எடுக்கும். அப்போ தான் அது நல்லா
திரண்டு நல்லா கருகருன்னு இன்னும் டார்க்காக மாறும். அவ்வளோ டார்க்காக மாறுங்க இதை நம்ம பயன்படுத்துறது. பாருங்கள், நல்லா இழுத்து விட்டாச்சு. இழுத்து விட்டு நல்லா நம்ம இது பண்ணணும். எவ்வளோ திக்காக நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இருந்ததோட இப்போ நைஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்னென்னா ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். அந்த கேப்பில் நம்ம டிகாஷன் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம அந்த கேப்பில் பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள், நம்ம டிகாஷன் என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய பொருள் தான் அது. என்னென்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா வெங்காயத்தோல் தான். இந்த வெங்காயத்தோலை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்டவ்வில் போட்டு நல்லா கரிச்சு பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி பண்ணலைங்க. நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த வெங்காயத்தோல் என்ன பண்ணுறோன்னா நம்ம தூக்கி போடக்கூடிய வெங்காயத்தோல் தான். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டோம். வெற்றிலை எடுத்திருக்கோம். வெற்றிலையும் ரொம்ப ரொம்ப சத்து அதிகமானது. அதனால் ஒரு 3 வெற்றிலை எடுத்திருக்கோம். வெற்றிலை அதில் அந்த காம்பை கிள்ளிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அதை கிள்ளி அந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணுங்கள். அந்த வெங்காயத்தோலோடு ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தோலோடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயத்தோலையெல்லாம் அதில் கிள்ளி போடுங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு தோலை தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அந்த தோலை தூக்கி போடாதீங்க. அந்த தோலை நம்ம வீட்டில் சேமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு கூட நம்ம ஹேர் டை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பூண்டு தோலும் அதே மாதிரி தான். பூண்டு தோலும் கிடச்சிச்சின்னா அதையும் சேவ் பண்ணி வைங்க. அதை வச்சு கூட நம்ம ஹேர் டை கண்டிப்பாக பண்ணலாம். நாங்கள் அடுத்து கூட நாங்கள் அதில் போட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ இதெல்லாத்தையும் நறுக்கி போட்டாச்சு இல்லையா. நறுக்கி போட்டுட்டு கருவேப்பிலை இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 3 கொப்பு 4 கொப்பு எடுத்துக்கோங்க. அதையும் உருவி அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் உருவி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உருவி போடுங்க. உருவி போட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான கஷாயங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். இந்த கஷாயத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை வடிகட்டவும் ஆரம்பித்தாச்சு. நம்ம என்னென்னா ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வீட்டில் இருக்க வடிகட்டி விட்டியா, அந்த வடிகட்டி மூலிமா ஃபுல்லாகவே அந்த கஷாயத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த கஷாயத்தில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதில் ஒரே ஒரு பொருள் தான் ஆட் பண்ணுவோம். அது என்னன்றதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிடும். நல்லா அமுத்தி எடுங்க. 2 ரூபாய்க்கு சன்ரைஸ் காப்பி பொடி தாங்க வாங்கணும். அந்த 2 ரூபாய்க்கு வாங்கின சன்ரைஸ் காப்பி பொடி ஒரு 3 பாக்கெட்டை அதில் ஒன்றா உடச்சி கட் பண்ணி அதில் போடுங்க. கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணது தான் அந்த டிகாஷன். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும் இல்லையா அந்த டிகாஷனுங்க. அது என்னென்ன பொருள் போட்டிருக்கோன்றதை பார்த்துக்கிட்டிங்க இல்லையா. இதே மாதிரி இதே கன்சிஸ்டன்சியில் நீங்களும் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை கண்டிப்பாக கிடைக்குங்க. அருமையான ஹேர் டை. இந்த ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்துகிறது எப்படின்னா, தலையில் பார்த்திங்கன்னா வாட்டரோ அல்லது ஆயிலோ ஈரப்பதமோ இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும் ஹேரு. அதை அப்ளை பண்ணிட்டு 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிங்க. நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. சோப்பு சீயக்காய் எது வேணாலும் போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதே மாதிரி எடுத்த உடனே எல்லாருக்குமே கலர் மாறுன்றது சொல்ல முடியாது. கடைகளில் விற்கிற ஹேர் டையை வாங்கி நம்ம போடுறோம். அதை போட்டால் நமக்கு என்ன ப்ராப்ளம், உடனே கருகருன்னு இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும், ஒரு சிலருக்கு முடி கொட்டும், முடி உடையும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுற இந்த கஷாயத்து மூலிமா செய்யக்கூடிய ஹேர் டை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்போ சைடு எஃபெக்டோ எதுவுமே இருக்காது. அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டையை தான் நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா. நம்ம ஒரு மணி நேரம் விட்டுட்டு பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா, எப்படி இருக்குது பாருங்கள். எடுத்து பார்க்கும்பொழுது அவ்வளோ அருமையாக கருமையாக அந்த இரும்பு கடாய், அந்த கருப்பு கலர் இரும்பு கடாயும் அதுவும் ஒன்றாவே இருக்குது பாருங்கள். ஏற்கனவே ரெண்டுமே ஒரே கருகருன்னு இருக்குது பாருங்கள். எடுக்க நமக்கு எப்படி கருகருன்னு நம்ம கையில் ஒட்டுது பார்த்திங்களா. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையான சூப்பரான ஒரு ஹேர் டை. அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்துட்டு லைக் போடுங்க, கண்டிப்பாக லைக் போடுங்க. லைக் போட எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு புதுவித மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே.
ஓகே பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.